எங்கடா சட்டை கூட போடாமல் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி தான் கிளம்பிட்டு இருந்தோம். லியா குட்டி தூங்கிட்டு இருந்தாங்க. சரி போகும்போது சாப்பாடு ஊட்டிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. சரி சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் சட்டைலாம் போட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஎம் சில்ட்ரன் ஹோமுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து 3 டேஸ் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே என்னென்ன குழந்தைங்கள்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து அழகாக சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லை, ஓன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மேட்டு பின்னுறது, மெழுகுவர்த்தி செய்கிறது, டிசைனாக சின்னது பெருசு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரிஸு, இந்த நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நிறைய ஓன் ஆக்டிவிட்டீஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேக்ஸு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பேக்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்த ஒவ்வொரு திங்ஸுமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே வந்து நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவங்க ரூம்ஸ்லாம் பார்க்கணுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் வந்து ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு வந்து டான்ஸ்லாம் வந்து ஆடிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனோமா, அதனால தான் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிறனால கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து ஒரு 5 o'clock போனோம். ஆனால் இதோட டைமிங் வந்து பார்த்திங்கனாக்கா 11 to 6 வரைக்கும் இருந்தது. நாங்கள் 5க்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே 6 o'clock வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணி ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். எங்கள் எல்லாரையும் விடையும் லியோனாவும் லியா குட்டியும் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாருங்களேன் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்ட்டு. அங்கே கேட்குற ஒவ்வொரு சவுண்டு, டான்ஸ் அதெல்லாம் பார்த்து இவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியல. எப்படி ஆடுறா பார்த்தீங்களா? எல்லா ப்ரோக்ராமும் முடிச்சுட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.